வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி ஓணம் பம்பர் 2025 எந்த மாதிரி நம்பர், எந்த சீரியல், எந்த மாவட்டம் விழுகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு கசிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து ஒரு தகவல் தானே தவிர நீங்கள் எந்த ஒரு புள்ளியோ ப்ராட்டையோ ஊக்கப்படுத்தவும் பொருட்படுத்தவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க எந்த மாதிரி மாவட்டம், எந்த மாதிரி எண்கள் விழுகும் அப்படின்ட்டு. இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் இதான் விழுகும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆனால் இதான் விழுகும் அப்படிங்கிறது வந்து நான் என்னோடய கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி நம்பர் எடுத்தாலும் கண்டிப்பாக விழுகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த முறை பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10 லாட்ரி பம்பர், அதாவது கடந்த 10 பம்பர், அது போக ஓணம் பம்பரில் கடைசியாக நடந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பிக்சர்லேயே போட்டிருப்பேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்ணுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா கண்டினியூஸாக 3 டைமு ஒரே மாதிரி இரட்டைப்படை எண் விழுந்தது கிடையாது. அதே மாதிரி கண்டினியூஸாக 3 டைம் ஒற்றைப்படை எண் விழுந்தது கிடையாது. அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், இந்த டைம் கண்டிப்பாக ஒற்றைப்படை எண்ணுக்கு தான் வாய்ப்பு. அதாவது 1, 3, 5, 7 இதில் பார்த்திங்கன்னா 3, 5க்கு வந்து ரொம்ப வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னோடய கணிப்புப்படி தான். மற்றபடி உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 எடுத்தாலும் விழுகும், 7 எடுத்தாலும் விழுகும், 8 எடுத்தாலும் விழுகும். பட்டு 3, 5க்கு வந்து வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி சீரியல் பார்த்திங்கன்னா டிசி, டிடி, டிஜி இதில் டிடிக்கும் டிஜிக்கும் தான் வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி எந்த மாதிரி மாவட்டம் வின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேல்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பாலக்காடு மாவட்டம் தான் சென்ட்ரல் இருக்குது. அந்த மாவட்டத்தில் தான் அதிகமான லாட்ரி டிக்கெட்டுக்கு எப்போவுமே சேல்ஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பாலக்காடு விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது அடுத்தது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் விழுகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதை விட்டிங்கன்னா பையனூர், அதாவது கொல்லம், கண்ணூர் டிஸ்ட்ரிக் விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ போன பம்பரில் பார்த்திங்கன்னா முதல் பரிசு வயநாடு வின் பண்ணிச்சுங்க. அது வின் பண்ண சீரீஸ் பார்த்திங்கன்னா டிஜி, வின் பண்ண நம்பர் 434222. உங்களுக்கு கடைசியாக நடந்த 2012லேருந்து 2024 வரையில் வின் பண்ண நம்பர் என்ன, சீரியல் எல்லாமே உங்களுக்கு பிக்சராக போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா போன வருஷம் 1 கோடி, அதாவது 1 கோடி வின் பண்ண நம்பர் அதிகமாக எந்தெந்த சீரியல், எந்தெந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு, எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 கோடியை வின் பண்ணது டிஏ சீரீஸ் வந்து ஒரு டைம் தான் வின் பண்ணியிருக்கு 1 கோடியை. டிபி சீரீஸ் 2 டைமு, டிடி சீரீஸ் 2 டைமு, டிஇ சீரீஸு 4 1 கோடி வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி டிஹெச் சீரீஸு 5 1 கோடி வின் பண்ணியிருக்கு. டிஜே சீரீஸும் 5 1 கோடி வின் பண்ணியிருக்கு. டிகே ஒரு கோடி தான் வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 1 கோடியை வின் பண்ண மாவட்டங்கள் எது அதிகமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா 3 1 கோடியை வின் பண்ணியிருக்கு. திருவனந்தபுரம் 3 1 கோடியை வின் பண்ணியிருக்கு. திருச்சூர் ஒரு கோடியை வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 1 கோடியை வின் பண்ண ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா 3 டைம் வின் பண்ணியிருக்கு. 3ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 5 டைம் வின் பண்ணியிருக்கு. 2ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 3 டைம் வின் பண்ணியிருக்கு. அதெல்லாமே உங்களுக்கு பிக்சரில் போட்டிருக்கேன், நீங்கள் அதிலேயே பாருங்கள். அதே மாதிரி பரிசு விழுந்த எண்ணோட கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது நோட் பண்ணி எடுங்க. ஒன்று 30க்கு மேலே இருக்கிற மாதிரி கூட்டுத்தொகை வர மாதிரி எடுங்க. அப்படி இல்லைன்னா 20க்கு கம்மியாகிற மாதிரி கூட்டுத்தொகை வர மாதிரி எடுங்க. இந்த கேப்பில் விழுகிறது வந்து ரொம்ப ரேர் தான். இது வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10 பம்பர், அதாவது இந்த ஒரு 2 வருஷமாக நடந்த கடைசி 10 பம்பரை வச்சு பார்க்கும்போது கண்ணூர் டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா 3 டைம் வின் பண்ணியிருக்கு. பாலக்காடு டிஸ்ட்ரிக் 3 டைம் வின் பண்ணியிருக்கு. மற்ற டிஸ்ட்ரிக்கெல்லாம் ஒவ்வொரு டைம் தான் வின் பண்ணியிருக்கு. ஓகே, இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் பாலக்காடு தான் அதிகமாக பம்பர் வின் பண்ண டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவேன். அதுபடி பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு 10 பம்பர், லாஸ்ட் 10 பம்பரில் எடுத்து பார்த்திங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக் 3 டைம் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா சேல்ஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பாலக்காடுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கடைகளில் எடுக்கலான்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். கடைகள் எந்த மாதிரி கடைகள் அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் எந்த கடையில் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்துச்சுன்னா விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பார்டரில் இருக்கிற கடையில் வந்து மேக்ஸிமம் விழுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க அதாவது லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்டரில் விழுகும். ஆனால் பார்டரில் வந்து மேக்ஸிமம் விழுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நீங்கள் பார்டர் விட்டு கொஞ்சம் தள்ளி போயோ இல்லை நல்லாவே உள்ளே போய் எடுத்தாலும் உங்களுக்கு விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக இப்போ எல்லா கடைகளிலுமே எல்லா சீரீஸில் பிரிண்ட் ஆன நம்பரும் வந்திருக்கும். இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் உங்களுக்கு 1லேருந்து 9ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வரையிலே வந்திருக்கும்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுங்க. இந்த நம்பர் விழுகும், அந்த நம்பர் விழுகுன்னு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு எடுக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு வின் பண்ணால் அதில் ஒரு மனசு திருப்தி இருக்காது. நம்மளாக எடுத்து நம்மளாக வின் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அடுத்தவங்க சொல்லி எந்த ஒரு நம்பரும் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எந்த ஒரு லாட்ரி டிக்கெட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா அது பரிசு விழுகாதப்போ உங்களுக்கு தெரியாது. பரிசு விழுந்தால் அதை நம்ம க்ளைம் பண்ணும்போது நிறையா ப்ராப்ளம் வரும். அதுவும் இல்லாமல் கடையவே காலி பண்ணிட்டு போன கதையெல்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே நீங்கள் எடுக்கும்போது நேரில் போய் எடுங்க. இல்லைனா தெரிஞ்சவங்க யாராவது போனாங்கன்னா சொல்லிவிட்டு எடுங்க. தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க. அது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த பம்பருக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு போடலான்ட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.